வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் இலக்கண பகுதியில் காலம் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். காலம் என்றால் ஒரு செயல் எப்போது நடைபெறுகிறது என்பதை காட்டுவதே காலம் ஆகும். இந்த காலம் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம்னா பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம்னா பிரசன்ட் டென்ஸ், எதிர்காலம்னா ஃபியூச்சர் டென்ஸ். முதல்ல இறந்த காலம் ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டதை காட்டுவது இறந்த காலம் ஆகும். அதாவது ஒருவன் செய்யும் செயலோ அல்லது நிகழ்வோ ஏற்கனவே முடிந்ததை உணர்த்துவது இறந்த காலம். எடுத்துக்காட்டு பாருங்க. பாடினேன், விளையாடினான், நடந்தான், வந்தான், சென்றான். இதில் அனைத்திலும் நடந்து முடிந்த நிகழ்வை குறிப்பதால் இது இறந்த காலம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. வாக்கியமா கொடுத்திருக்காங்க. ராமன் கடைக்கு சென்றான். ராமன் கடைக்கு சென்று முடித்ததை காட்டுவதால் இது இறந்த காலம். நான் பாடம் படித்தேன். பாடம் படித்து முடித்ததை காட்டுவதால் இது இறந்த காலம். கயல்விழி நடனம் ஆடினாள். கயல்விழி ஏற்கனவே நடனம் ஆடி முடித்ததை காட்டுவதால் இது இறந்த காலம். விமலா இனிமையாக பாடினாள். விமலா இனிமையாக பாடி முடித்ததை காட்டுவதால் இது இறந்த காலம். நான் பேருந்தில் சென்றேன். நான் ஏற்கனவே பேருந்தில் சென்றதை காட்டுவதால் இது இறந்த காலம். அடுத்து பாருங்க. நிகழ்காலம். நிகழ்காலம்னா ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை காட்டுவது நிகழ்காலம் ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. கேட்கிறேன், பாடுகின்றேன், ஓடுகின்றேன், நிற்கிறாய், செல்கிறது. இதில் அனைத்திலும் ஒரு செயலானது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வை குறிப்பதால் இது நிகழ்காலம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. வாக்கியமா கொடுத்திருக்காங்க. நான் கடைக்கு செல்கிறேன். நான் கடைக்கு சென்று கொண்டிருப்பதை குறிப்பதால் இது நிகழ்காலம். நான் பாடம் படிக்கிறேன். நான் பாடம் படித்துக் கொண்டிருப்பதை குறிப்பதால் இது நிகழ்காலம். கயல்விழி நடனம் ஆடுகின்றாள். கயல்விழி நடனம் ஆடிக்கொண்டிருப்பதை குறிப்பதால் இது நிகழ்காலம். விமலா இனிமையாக பாடுகிறாள். விமலா இனிமையாக பாடிக்கொண்டிருப்பதை குறிப்பதால் இது நிகழ்காலம். நான் பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறேன். நான் பேருந்தில் சென்று கொண்டிருப்பதை குறிப்பதால் இது நிகழ்காலம். அடுத்து எதிர்காலம். ஒரு செயல் நடைபெறவிருப்பதை காட்டுவது எதிர்காலம் ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. செல்வேன், படிப்பேன், வருவேன். இதில் அனைத்திலும் ஒரு செயலானது நடக்க போகும் நிகழ்வை குறிக்கிறது. அதனால் இவை அனைத்தும் எதிர்காலத்தை சேர்க்கிறது. வாக்கியமா கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு. நான் கடைக்கு செல்வேன். நான் கடைக்கு இனிமேல் செல்ல இருப்பதை குறிப்பதால் இது எதிர்காலம். நான் பாடம் படிப்பேன். நான் பாடம் படிக்கவிருப்பதை குறிப்பதால் இது எதிர்காலம். கயல்விழி நடனம் ஆடுவாள். கயல்விழி இனிமேல் நடனம் ஆடுவதை குறிப்பதால் இது எதிர்காலம். விமலா இனிமையாக பாடுவாள். விமலா இனிமையாக பாடவிருப்பதை குறிப்பதால் இது எதிர்காலம். நான் பேருந்தில் செல்வேன். இனிமேல் நான் பேருந்தில் செல்லவிருப்பதை குறிப்பதால் இது எதிர்காலம். இந்த காலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன். நன்றி மாணவர்களே.